இன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்பு. தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு, உப்பும் போட்டாச்சு. இப்போ இதோட டேஸ்ட் பார்ப்போம். சரிங்களா? சண்டே ஸ்பெஷல் நாட்டுக்கோழி குழம்பு பாருங்க, ப்ளஸ் ரைஸ், ப்ளஸ் 65, ப்ளஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே ஸ்பெஷல். வாங்க நாட்டுக்கோழி குழம்பு சமைச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு நாட்டுக்கோழி கிரேவி வைக்க போகிறாங்க. குழம்பா கிரேவியா? குழம்பு தான். நாட்டுக்கோழி குழம்பு தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்புறமா அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு மிக்ஸி ஜாரில் அரைக்கணும். அதுக்காக இது கொஞ்சம் நேரம் ஆறுது. இதில் என்னென்ன சசி ஆட் பண்ணியிருக்கேன்? இதில் வந்து மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம், வெங்காயம், தக்காளி, கொஞ்சோண்டு தேங்காய், 3 வரமிளகாய், அப்புறமா கருவேப்பிலை, இது எல்லாமே போட்டு வதக்கிட்டு அரைக்கணும். அரைச்சிட்டு இப்போ நம்ம வந்து அடுத்து குழம்பு ரெடி பண்ண போகிறோம். சரிங்களா? சரி, இப்போ ரெடி பண்ணியாச்சா? இல்லை, அதான் இப்போது ஹீட்டாக இருக்குது. கொஞ்ச நேரம் அதை ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு இது அப்படி வந்து மசாலா. ஆமாம், இது வந்து நாட்டுக்கோழி குழம்புக்கு இந்த மாதிரி நம்ம வந்து வீட்டில் உள்ள பொருளை வச்சு நம்ம அரைச்சி சேர்த்து போட்டால் இன்னும் அந்த குழம்புடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இது நான் செய்கிறது. சரி, பெரிய மசாலா எல்லாமே இருக்குது, ஆனால் அதெல்லாம் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை. இந்த மாதிரி நேச்சுரலாக தான் யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கடையில் வாங்குறது கிடையாது, நாங்கள் அரைச்சிக்கிறது தான். ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சி தான் யூஸ் எல்லாமே வந்து குழந்தைங்க இருக்காங்கல்ல, நமக்கு என் தங்கச்சிக்கு 2 பசங்க, எனக்கு 3 பிள்ளைங்க, அவங்க ஹெல்த் இஷ்யூஸ் பாதிக்கக்கூடாது, எதாக இருந்தாலும் ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்காக நானே எல்லாத்தையும் செஞ்சு வந்து இஞ்சி அரைச்சது தான். இது வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, அதில் சேர்த்து அரைச்சிக்கலாம். சரிங்களா? இஞ்சி அரைச்ச மிக்ஸி ஜாரில் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா ஆட் பண்ணி அரைக்க போகிறாங்க. இன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்பு, நாட்டுக்கோழி கறி பாருங்கள், பீஸ் செம்மையாக பார்த்தீங்கன்னா வெட்டி க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இந்த மசாலாவை அரைக்க போகிறாங்க. சூப்பராக பார்த்தீங்கன்னா மசாலா வந்து ரெடியாக இருக்குது. நல்லா நைஸாக அரைச்சாச்சு. சரிங்களா? 65 நம்ம ரொம்ப பெரிய குடும்பமா, ஸோ 1 kg சிக்கன் எடுத்தாச்சு. எடுத்து பிள்ளைங்களுக்கு 65 போட்டு வச்சாச்சு. இதில் என்ன நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, தனி மிளகாத்தூள், சிக்கன் 65 மசாலா, கொஞ்சோண்டு கேசரி பவுடர், ப்ளஸ் ஒரு எக்கு, தயிர், ப்ளஸ் வந்து லெமன், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, இவ்வளோதான் இதில் இருக்குது. சரிங்களா? சூப்பரான 65 போடுறதுக்கு இப்போ கறி ரெடியாக இருக்குது. ஒரு 1/2 hour ஊறணுன்றதுக்காக அப்படியே வச்சுருக்கோம். சரிங்களா? குழம்பு கூட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பிராய்லர் கோழி தான். சரிங்களா? இது வாங்கினோம்ல 1 kg, ஒரு கோழி ஃபுல்லாக பிடிச்சிட்டு வந்தோம். அதில் வந்து இருந்த அந்த எலும்பு, அந்த மாதிரி சதெல்லாம் இருக்குது தெரியுமா, அதை வச்சு நாங்கள் இது வந்து கிரேவியாக பண்ணிட்டோம். இது பாப்பா வரத்துக்குள்ளேயே நாங்கள் ஃபஸ்ட்டே பண்ணிட்டோம். சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு, இது செகண்டு, ப்ளஸ் இது வந்து தேர்டு. ஸோ இன்றைக்கி 3 ஐட்டம்ஸ்: நாட்டுக்கோழி குழம்பு, பிராய்லர் கோழி கிரேவி வித் சிக்கன் 65. சரிங்களா? கடையில் பட்டை, கிராம்பு, வெங்காயம், பட்டை, கிராம்பு, ரோசாப்பூ, ஏலக்காய், சீரகம், கொஞ்சோண்டு பெருசீரகம், சால்ட்டு வந்து கொஞ்சம் டீப் ஃப்ரை ஆகிறதுக்காக, நல்லா வதங்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சோண்டு சால்ட்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருந்த தக்காளி, இந்த ஸ்டேஜில் இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஏன்னா
நம்ம வைக்கிறது வந்து நாட்டுக்கோழி குழம்புன்றதுனால கொஞ்சம் நல்லாவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருக்கணும் சரிங்களா. அப்போ தான் நல்லா வேகும். நம்ம குக்கரில் செய்யலை, எல்லாமே வந்து வானல்லே செய்கிறதுனால கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் நல்லா அதிகமாகவே சேர்த்துக்கணும். அது கொஞ்சம் நல்லா வதங்கி அதோடைய வாசனை வந்து பச்சை வாசனை போகணும். போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், பெப்பர் தூள், அது இல்லாமல் கொஞ்சம் தனி மிளகாய் தூள் லைட்டாக, இதை கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போ வந்து நம்ம வந்து நாட்டுக்கோழி கறியை வந்து இப்போ நம்ம இதில் போட்டு கொஞ்சம் வதக்கணும் சரிங்களா. நாட்டுக்கோழி கறி தான் அப்படின்றதுக்கு வந்து இதுவே சாட்சி சரிங்களா. இது மோஸ்ட்லி அதில் தான் இருக்கும். அப்படியே ரெட்டிஷாக நல்லாயிருக்கும் கறி பார்க்கவே. இப்போ வந்து இதை கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கி அந்த மசாலா கூட சேர்க்கணும் ஒரு 2 மினிட்ஸ் சரிங்களா. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக மசாலா ஐட்டம்ஸ், அதை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் சரிங்களா. இது இருக்கட்டும். இதை வந்து தண்ணி ஊற்றி கடைசி அலசிக்கலாம். இதை வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிண்டிகிட்டு இருக்கணும். ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாதுல்ல, அதனால். அதுக்கப்புறம் வேணால் தண்ணி ஊற்றணும் சரிங்களா. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு தேவையான அளவு காரம் உப்புலாம் இருக்கான்னு செக் பண்ணணும். ஆக்சுவலி இது புது விதமான நாட்டுக்குழம்புங்க, நாட்டுக்கோழி குழம்பு. ஏன்னா நாங்கள் இதை செஞ்சதே இல்லை, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். என் வீட்டில் இதெல்லாம் சாப்பிட்டு எல்லோரும் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா. தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு, உப்பும் போட்டாச்சு. இப்போது இதோட டேஸ்ட்டு பார்க்கும் சரிங்களா. உப்பு, மிளகாய்த்தூள், காரம் எல்லாமே செம்மையாக இருக்குது. நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஊற்றின மசாலாவால் குழம்பு செம்ம டேஸ்ட் அண்ட் பர்ஃபெக்டாக வரப்போகுதுங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் கூட்டி வச்சுட்டோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு, உப்பு போட்டாச்சு, காரம் உப்பு எல்லாமே டேஸ்ட் பார்த்தாச்சு. பர்ஃபெக்டாக இருக்குது. இது ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். ஏன்னா இது நாட்டுக்கோழி சரிங்களா, அது நல்லா வேகணும். அதனால கொஞ்சம் ரொம்ப நேரம் எடுத்து ஆகும். ஸோ நல்லா கொதி வந்த பிறகு நம்ம இதை இறக்கி டேஸ்ட் பார்க்கலாம் சரிங்களா. ஸ்வேதா என்ன பண்ணுற? அரிசி எடுக்கிறேன். எதுக்கு ஸ்வேதா அரிசி? சாப்பாடு செய்யறதுக்கு அரிசி எடுக்கிறியா? எவ்வளோ மெஷர்மெண்ட்? 1.5. ஸ்வேதா பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பாடு செய்யறதுக்கு அரிசி எடுத்துருக்குறாங்க. சரி போ. கோழி குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு. நம்ம 65 போட போகிறோம். வானல் வச்சாச்சு, எண்ணெய் ஊற்ற போகிறோம். சூப்பராக பார்த்தீங்கன்னா வேற லெவலில் நாட்டுக்கோழி குழம்பு கொதிச்சிட்ருக்கு. தெரியுதுங்களாங்க. உதிரி உதிரியாக ப்ளஸ் அதில் வந்து
கொத்தமல்லி, கருவேப்பிலை, நாட்டுக்கோழி குழம்பு கொதிச்சிட்ருக்கு. பக்கத்தில் சிக்கன் 65 வந்து வறுவல் நடந்துகிட்ருக்கு. ப்ளஸ் இன்னும் நிறையா இருக்குது. வாங்க சண்டே ஸ்பெஷல் செம்மையாக கொண்டாடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சிக்கன் 65. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நல்லா கறி வெந்திருக்கு. சரிங்களா, இப்போது இதில் வந்து கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்க போகிறோம். இப்போது நீங்கள் நினைக்கலாம் ஏன் ஒரே நிறையா காலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கோழிக்காலில் வந்து நம்ம எலும்புக்கான சத்து வந்து அதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, மேபி எனக்கும் அந்த அளவுக்குலாம் தெரியாது. நானும் ஒரு சில பேர் சொல்லுன்னு அந்த ஒப்பீனியனை வச்சு தான் எனக்கும் தெரியும். பட் ஆனால் இது என் பிள்ளைங்க ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இதை நான் வாங்கிட்டு வந்தேன். சரிங்களா, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம், ஐயோ இவ்வளோ கால் போடுறாங்களே அப்படின்றதுலாம். இதில் வந்து எலும்புக்கான கால்சியம் சத்து என்னவோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேபி நான் அதனால் கூட இதை வாங்கி கொடுத்துருக்கேன். பிள்ளைங்க இதை நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து குழம்பு இறக்க போகிறோம். கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்குறோம். சரிங்களா, ஏன்னா கம்மன்னு நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. சூப்பராக ரெடி ஆயிருக்கு. ஆட்டுக்குட்டி உடம்பு சரியில்லை, அதனால வந்து ஆட்டுக்குட்டியும் மருந்து வாங்க போயிருந்தோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சிருக்கு. நம்ம வீட்டில் ஆல்ரெடி 2 ஆடு வாங்கிட்டு வந்திருந்தோம். தம்பி போயிட்டு சாம்பிராணி வாங்கிட்டு வந்திருக்கான் ஆட்டுக்கு சாம்பிராணி போட. சிக்கன் 65 பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பீஸும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. கால் பார்த்தீங்கன்னா அப்படியே வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த காலில் தான் எலும்புக்கான சத்து இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இது பயப்பட வேணாம், ஐயோ இது கோழி கால் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்றதெல்லாம். கன்ஃபார்ம் சாப்பிடலாம். அப்படி இல்லைனா கூட நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி கேட்டு பாருங்கள், இது சாப்பிடலாமா வேணாமான்ட்டு. 100க்கு 100% சாப்பிடலாம்னு தான் சொல்லுவாங்க. இதில் அவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது. சரிங்களா, நெக்ஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இது அடுத்த ரவுண்டு கால்லாம் போட்டு எடுத்துட்டோம். இதோ இருக்குது. இப்போ வந்து கறி போட்டுட்ருக்கோம். சரிங்களா, சூப்பராக பார்த்தீங்கன்னா இப்போது சிக்கன் அக்கா போட்டுட்ருக்காங்க. நாங்களும் இப்போ பார்த்தீங்கன்னா கேப்பில் வந்து எடுத்து ஒன்று சாப்பிட்டுட்ருக்கோம். டேஸ்ட் ஓகேவா? அக்கா செஞ்சாலே பார்த்தீங்கன்னா குக்கிங் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். இலெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக அறுத்துட்டு வந்தாச்சு. இன்றைக்கி ஒரு புடியா? இன்றைக்கி ஒரு பொடி வாழை இலையில் கறி சாப்பாடு. இப்போ பார்த்தீங்கன்னா 3rd யூனிட் போட்டுட்ருக்கோம். இன்னும் ஒரு 2 யூனிட் கிட்டத்தட்ட இருக்குது சிக்கன் பார்த்தீங்கன்னா. ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் 65க்கு நம்ம வந்து லெமனும் ஆனியனும், ஏன்னா என் பசங்க லெமன் ஆனியன் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதுக்காக அவங்களுக்காக லெமன் வித்து ஆனியன். இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். அந்த புளிப்பு தன்மைக்காகவே புளிஞ்சு ஊற்றி ஒரு ஆனியனை எடுத்து அந்த 65யோடு வச்சு சேர்த்து சாப்பிட்டு பார்த்தா அதோடைய டேஸ்ட் வைஸே தனிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் ஈடு பாருங்கள், ஃபைனலாக இப்போ வந்து லாஸ்ட் ஈடு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆனியன், அதுக்கப்புறம் வித்து லெமன். நல்லா லெமனை புழிஞ்சு ஊற்றி, சரிங்களா,
இது கூட ஒரு சின்ன ஆனியன் வச்சு அப்படி சாப்பிடணும். வேற லெவல் டேஸ்ட்டு, வேற லெவலில் இருக்கா டேஸ்ட்டு, செம்மையாக இருக்கும். அப்படியே எடுப்பாங்க. அது எலும்பு சிக்கன் ஃபுல்லாக ரொட்டேட்டிங் பண்ணி இந்த புளிக்காது தன்மையை வச்சுட்டு எச்சு ஊறுது. ப்ளஸ் இதை இப்படி வச்சு வேற லெவலில் டேஸ்ட்டு, செம்மையாக இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க, செம்ம டேஸ்ட். பாருங்க வேற லெவலில் சிக்கன் 65 சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பாருங்க, சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். வித் லெமனோட சண்டே ஸ்பெஷல். வாங்க சாப்பிடலாம். வேற லெவலில் பார்த்தீங்கன்னா 65 போட்டு ரெடி ஆயிடுச்சு. பீஸ்லாம் பாருங்க வேற லெவலில் இருக்கு. அப்படியே பாருங்க, அப்படியே எப்படி வெந்திருக்குன்னு பாருங்க, ஆவி பறக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே சிக்கன் வந்து வெந்துட்டுருக்கு. 65 போட்டு ஃபைனலாக முடிக்க போகிறோம். நம்ம அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ மாடு வந்து பால் கறக்க போகிறாங்க. அதுக்காக அம்மா போயிட்டு பாத்திரம் எடுக்காங்க போயிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பாத்திரம் வளர்க்குற இடம்லாம் அங்கே இருக்குது. இங்கே ஒரு விறகடுப்பு இருக்குது பார்த்தீங்களா. இங்கே என்ன வேகும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மோஸ்ட்லி மாட்டுக்கு கஞ்சி வைக்கிறதுக்கு தான் இங்கே வந்து அடுப்பு வச்சுருக்காங்க. இந்த விறகடுப்பில் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு கஞ்சி வைக்கிறது. இந்த முக்காலி கட்டியில் உட்காந்து தான் அம்மா பார்த்தீங்கன்னா பால் கறக்க போகிறாங்க. பால் கறக்கிறதுக்கு வாளி வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பால் கறக்க போகிறாங்க. பால் கறக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் வச்சுருக்காங்க. அந்த விளக்கெண்ணெயை வச்சு பால் கறக்குறாங்க. சூப்பராக பார்த்தீங்கன்னா இப்போ பால் வந்து ஸ்டோர் கொண்டு போகிறதுக்காக கலந்துட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா இப்போ பால் கறந்துட்டுருக்காங்க. நம்ம போயிட்டு இப்போ சிக்கன்லாம் வந்து ரெடி ஆகிடுச்சான்னு போய் சாப்பிட போவோம். ஒரு ஓவர்வியூ ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். தர்ஷன் சிக்கன் ரெடியா, சாப்பிட்லாமா? ஸ்வேதா பார்த்தீங்கன்னா இப்போ ஈவினிங் ரொட்டீன் ஒர்க் வாசலை வந்து பெருக்கிட்டு இருக்காங்க. பெருக்கிட்டீங்களா? சரி, ஓகே. நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கே வீடியோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். சாப்பிட்றதுக்காக பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ ரெடியாக இருக்கும். எதுக்கெல்லாம் இலை போட்டு உட்காந்துருக்கீங்க? பாயில் உட்காந்துருக்கீங்க, அதுக்கே விருந்து சாப்பிட்ற மாதிரி. சொல்லுங்க, என்ன சாப்பிட போறீங்க? சிக்கன் குழம்பு, சிக்கன் 65. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? சண்டே ஸ்பெஷல். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல். சரி, ஓகே. சண்டே ஸ்பெஷல் நாட்டுக்கோழி குழம்பு பாருங்க, ப்ளஸ் ரைஸ், ப்ளஸ் 65, ப்ளஸ் பிராய்லர் கிரேவி, சிக்கன் கிரேவி, பாய்லர் கிரேவி. சரிங்களா, இது பாய்லர் கோழியோடைய கிரேவி. வாங்க சாப்பிடலாம். இது வந்து நம்ம வீட்டு வயலில் விளைஞ்ச நெல்லில் அரைச்ச ரைஸ். புரியுதுங்களா? இந்த கடை அரிசி அப்படின்றதெல்லாம் கிடையாது, பியூர் தீப்பெட்டி அரிசி. நாங்களாம் வந்து கடை அரிசிலாம் வாங்குறது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்து உக்காந்துருக்காங்க பாருங்க. ரித்தீஷு, என்னோட தம்பி, அதுக்கப்புறம் ஸ்வேதா, தன்ஷி, அப்புறம் அக்கா, அதுக்கப்புறம் தர்ஷன். ரித்திக் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கோம். வாங்க அடுத்து வந்து நாட்டுக்கோழி குழம்பா நம்ம போடுவோம். மசாலா அரைச்சி போட்ட குழம்பு. அதுவும் எல்லாமே பியூராக நம்ம ஓனாக ரெடி பண்ணி போட்ட மசாலா. சரிங்களா? ப்ளஸ்
வந்து ப்ராய்லர் சிக்கன் கிரேவி. பட் இது வந்து ஒரு சைட் டிஷ் மாதிரி நான் வச்சு சாப்பிட போகிறேன். இன்றைக்கி வந்து நமக்கு மெயின் டிஷ் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி சிக்கன் ஒன்று, பிராயில் கோழி சிக்கன் ஒன்று. இப்போ வந்து நம்ம தர்ஷுக்கு போதும் போதும், அதிகமாக சாப்பிட மாட்டான். போதும், அதுக்குள்ளேயே சிக்கனை காலி பண்ணிட்டானே. போதும் சசி, அவன் அதிகமாக சாப்பிட மாட்டான். தர்ஷு இன்னைக்கு ஒரு பிடி. அடுத்து நம்ம ரித்தீஷ்க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கஜாவுக்கு. கஜா பார்த்தீங்கன்னா இப்போ அவனே சாப்பாடு போட்டுட்டு இருக்கான். இன்னைக்கு ஒரு புடியாடா, இன்னைக்கு ஒரு புடி. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்வேதா. ஸ்வேதா பார்த்தீங்கன்னா இப்போ ஏன்னா எல்லாரும் சாப்பிட்றதுனால அவங்களே இப்போ சாப்பாடு போட்டுக்கிற நிலைமை ஆயிடுச்சு. கரெக்டா ஸ்வேதா? அதுவும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபேஸ் இல்லை, நம்ம நடந்து பேசுறோம். டயர்ட் ஆயிடுச்சு சரிங்களா. இவ்வளோ சமைச்சிட்டு உங்களுக்கு பரிமாற அளவுக்கு என்ன தெம்பு இல்லை. அதனால ஸோ அவங்கவுங்களா சமைச்சு பரிமாறி சாப்பிட வேண்டியதான். நெக்ஸ்ட் இஸ் தன்ஷி. தன்ஷி மேடம், தன்ஷி மேடம் இன்னைக்கு ஒரு புடியா வேற லெவலில் இன்னைக்கு வெளுத்து வாங்க போறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நாட்டுக்கு குழம்பு இப்போ சாப்பிட போகிறோம். எப்படி டேஸ்ட்னு எடுத்து பார்க்க போகிறோம். செம்மையா இருக்கு. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்கா சாப்பிட்டு பார்த்துட்டு வேற லெவலில் இருக்குன்னு சொல்றாங்க. மசாலா இறங்கி அந்த அரோமா ஸ்மெல் செம்மையா இருக்குங்க. அருமையாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம் வாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சண்டே ஸ்பெஷல் வேற லெவலில் டேஸ்ட்டு. எங்கள் அக்காவோட சமையல் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் டேஸ்ட் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிக்கன் 65, அதுக்கப்புறம் பிராயில் கிரேவி, அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி குழம்பு. சூப்பராக பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இன்னைக்கு சமைச்சு சாப்பிட்டுட்ருக்கோம். தர்ஷன் சிக்கன்லாம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? தர்ஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்கிறான். தன்ஷி ஸ்வேதாவும் கேட்போம், உங்கள் 2 பேருக்கு எப்படி இருக்குது டேஸ்ட்டு? செம்மையாக இருக்கு. சரி சாப்பிடுங்க. ரிதீஷ் எப்படி இருக்கு டேஸ்ட்? சூப்பராக இருக்கா? கஜா ஓகே. சரி எல்லாரும் சாப்பிடுங்க. நல்ல மாதிரியா நாட்டுக்கோழி குழம்பு, ப்ராய்லர் சிக்கன் 65, ப்ராய்லர் சிக்கன் கிரேவி வித்து ஆனியனோட செம்மையாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சண்டே செம்மையாக போச்சு சரிங்களா. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் சண்டேக்கு என்ன சமைச்சிங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி ஃபைனலாக சூப்பராக வேறு லெவலில் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.